ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்வாகர் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்வாகர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஒரு ஏபிஐ டாக்குமெண்டேஷனுடைய ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வாகர்னா என்ன, பேசிக்காக என்னென்னா ஏபிஐ டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல். அப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒரு ரெஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, ஓகே, அதில் வந்து ஒரு 4 ஏபிஐஸ் இருக்குது, ரெஸ்ட் ஏபிஐஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை கெட் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டை மாடிஃபை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டை டெலீட் பண்ணலாம். சப்போஸ் இது மாதிரி ஒரு ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, பக்கத்து டீம்லேருந்து அவங்க கன்சியூம் பண்ண போகிறாங்க, அவங்க உங்களுக்காக கிளைண்ட் எழுத போகிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன ரெஸ்ட் ஏபிஐஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கோடை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்வாகரை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த யூஆர்ஐ கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவங்க உங்களுடைய அக்செப்டன்ஸ் என்வாரன்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி புஷ் பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்ட் அக்செப்டன்ஸ் என்வாரன்மெண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்க உங்களோட ப்ராடக்ட்டை ஹிட் பண்ணி, ஓகே இதுதான் அவங்க கான்ட்ராக்ட், இதுதான் இந்த ரெஸ்டிபிஎஸ் தான் அவங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன நீங்கள் பண்ணுறீங்க, என்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும், என்ன மெத்தட் நான் கால் பண்ணோன்றதை கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன்னா உங்களோட ஏபிஐஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அழகாக ஸ்வாகரில் எனேபிள் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த பிக்சர். நம்ம இப்போது சாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாம்பிள். ஒரே ஒரு ஏபிஐ நான் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷனில் உங்களுடைய ஏபிஐ யூஆர்எல், உங்களுடைய அப்ளிகேஷனோட யூஆர்எல் எப்படி இருக்கும், அதோட ரெஸ்பான்ஸ் பாடி எப்படி இருக்கும், அதோட ரெஸ்பான்ஸ் கோடு எப்படி இருக்கும், ரெஸ்பான்ஸ் ஹெடர் எப்படி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு கன்சியூமருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டேக் ஹோல்டர் பிஸ்னஸ்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை ரெஸ்ட் ஏபிஐஸ் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி இருக்கும், நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி நாங்கள் ஒரு 10 ரெஸ்ட் ஏபிஐஸ் நாங்கள் இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம், இன்னும் ஒரு 10 ரெடி பண்ணலான் இருக்கோம், அது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சாம்பிள், ஒரு ஐடியா நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து கோடு நீங்கள் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கும் வந்து கோடை புரிஞ்சிக்கணுன்ற தேவையும் கிடையாது. ஸோ அதுக்காக இந்த ஸ்வாகர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி எனேபிள் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வாகர் கான்ஃபிக்ன்ற ஒரு ஃபைல் நான் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனேபிள் ஸ்வாகர் 2ன்ற ஒரு அனோடேஷன்ஸை நான் வந்து ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் டாக்கெட்ன்ற பீனை நான் க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் பாத்துன்ற மெத்தடில் நான் என்ன பண்ணணுன்னா, இந்த போஸ்ட் பாத் இங்கே இருக்குது பாருங்கள், போஸ்ட் பாத்துன்ற மெத்தட் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் வந்து என்ன ஏபிஐ எனக்கு வந்து ஸ்வாகர் எனேபிள் பண்ணணும் அப்படின்றத ஏபிஐ டீட்டெயில்ஸ் நான் கொடுத்தேன். பேசிக் டீட்டெயில்ஸ், இந்த ஏபிஐக்கு வந்து எனக்கு ஸ்வாகர் டெவலப் பண்ணு அப்படின்னும் போது அதை ஸ்கேன் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை அது ரெடி பண்ணுது. ஓகே, இந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய மெயின் ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகே, வெரி சிம்பிள் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் இதனோட இம்ப்ளிமெண்டேஷனை நான் வந்து இதை மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்வாகர் 2ன்றது ஸ்பெசிஃபிகேஷன், அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் ஸ்வாகர் 2. ஓகே, ஸோ இதை வந்து நான் டிபெண்டன்சி இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா இந்த 2 ஃபைல் இந்த 2 சேஞ்ச் எனக்கு போதும். ஓகே, அதுவே ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரியான எனக்கு டாக்குமெண்டேஷன் எனக்கு கிடச்சிடும். ஸோ ஸ்வாகர்ன்றது நத்திங் பட் a simple documentation tool. ஓகே, இந்த டூல் உங்களுடைய ரெஸ்ட் ஏபிஐக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.